ஹலோ நண்பர்களே வணக்கம். என்ன போல சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு அதுக்கான ஸ்பேர்ஸ்லாம் எங்கே கிடைக்கும், விலை கம்மியா கிடைக்கும்ன்ட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில இருக்க கடைகள்ல போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ரூ. 10 இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா ரூ. 15 ரூ. 20 அந்த மாரி தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி இருக்கிற ப்ராடக்ட்ட எப்படி நம்ம ஆன்லைன்ல விலை கம்மியா வாங்குறது தான் இந்த வீடியோ. ஸோ எனக்கு தேவைப்பட்ட சில பொருட்கள வந்து ஒரு வெப்சைட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்ன பொருள், ப்ளஸ் அந்த வெப்சைட்ல அந்த பொருளோட விலை என்னன்ட்டு உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்கர் பஸார் அதுதான் அந்த வெப்சைட். ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட்லேருந்து தான் நான் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நெட்டில் தேடி பார்க்கக்குள்ள நிறைய பொருட்களோட விலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட மினிமம் ஆர்டர் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஏன்னா சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மினிமம் இவங்களுக்கு நீங்கள் வாங்கினா தான் நாங்கள் கொரியர் பண்ணுவோம் அப்படின்னாக்கா. பட் இந்த வெப்சைட்டில் வந்து மினிமம் ஆர்டர்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஸோ குவாலிட்டியாக சேஃபாக வரும் பேக்கிங். எந்த அளவுக்கும் டேமேஜ் ஆகாமல் அதுக்கு பேக்கிங் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து குவாலிட்டியான பேக்கிங்கில் தான் கொடுப்பாங்க. எந்த பொருளாக இருந்தாலும் டேமேஜ் ஆகாமல் ஸ்க்ராட்ச் ஆகாமல் கொடுப்பாங்க. ஸோ இந்தந்த பொருள் தான் நான் வாங்கியிருக்கேன் அவங்கள்ட்ட. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுறேன். அதுக்கப்புறம் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்மளுக்கு ஒரு பீஸ் வேணாலும் அவங்க கொடுப்பாங்க. நம்ம 10 பீஸ் தான் மினிமம் வாங்கணும், 5 பீஸ் தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு பீஸ் வேணும்னாலும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நான் வந்து வாங்கியிருக்கிறது. ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா XHA901 NE552. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டோன் போர்டு ப்ரீ ஆம்பிளிஃபயர்னு சொல்லலாம். வாஸ் அண்ட் ட்ரிபிள் இருக்கிறது. இது கிளாஸ் டி ஆம்பிளிஃபயருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா 2 சீல்டு கேபிள் கொடுத்துருப்பாங்க, ஆடியோ கேபிள் ப்ளஸ் நாப் எல்லாமே அதிலே வந்துருக்கும். நம்ம தனியாக எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதோட ப்ரைஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். ஸோ இது பேக்கிங்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியான பேக்கிங்கில் தான் இருக்குது. ஸோ வந்ததையும் நம்மளுக்கு நல்ல பேக்கிங் குவாலிட்டியாக தான் இருக்குது. இதுவும் நல்ல குவாலிட்டியான பேக்கிங்கில் தான் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது வந்து ஹீட் ஸ்ட்ரிங்க். இப்போ நம்ம ஒரு வயரிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த வயரிங் வந்து நம்ம டேப் அடிப்போம். டேப் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஒரு ஆம்பிளிஃபயரில் வைக்கணும்னு வச்சுக்கலாம், அந்த ஆம்பிளிஃபயர் ஹீட் பட்டு அந்த டேப் வந்து உறிஞ்சி வந்துடும். அப்போ ஷார்ட் சர்க்யூட் அந்த மாதிரி பிரச்சனை வரும். இது வந்து பார்த்திங்கனாக்கா 100 டிகிரி செல்சியஸ் வரும் தாங்கக்கூடிய ஒரு ஹீட் ஸ்ட்ரிங்க். இந்த வயரில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு சால்ட்ரிங் கண்ணி வச்சு மேலே வந்து ஹீட் பண்ணிட்டு இது அப்படி பிடிச்சிக்கும். நம்மளுக்கு அந்த வயரும் டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் இந்த ஹீட் ஸ்ட்ரிங்க். இதோட ப்ரைஸும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இது நார்மல் கெப்பாசிட்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 4700 UFும் 35 வோல்ட் இந்த கெப்பாசிட்டர் வாங்கியிருக்கேன். இது நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கருக்கு நம்ம கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர் அந்த மாதிரி நம்ம எதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதோட வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் கொடுக்குறோம். ஆம்ப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது வாட்ஸ் வந்து கம்மியாக இருக்குனாக்கா அப்போ வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணக்குள்ள நமக்கு அந்த 12 வோல்ட்டுங்கிறது ஸ்டேபிளாக வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட ஆம்பிளிஃபயரும் வந்து கட்டாய் ஓடாது. இது டயோடு. இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ரெடி பண்ணுறதுக்காக வாங்கினேன். இந்த டயோடும் அந்த கெப்பாசிட்டரும் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் 6 ஆம்ப்ஸ் டயோடு வச்சுருக்கேன், பட் இது இல்லை. அதனால் இதை மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 பீஸ் தான் இருக்குது. அந்த 10 பீஸு கூட நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலேட்டர். இது வந்து நான் 7805, அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆம்பிளிஃபயர் ஃபோர்லேருந்து நம்ம MP3 டிகோடருக்கு எடுக்கக்கூடிய 5 வோல்ட் எடுக்கிறோம்ல, அதுக்காக இந்த ரெகுலேட்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து 2 பீஸ் 3 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ 3 பீஸ் வந்துட்டு எனக்கு சேஃபாக அமைச்சிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பீக்கர் நாப். ஸோ ஸ்பீக்கர் நாப் வந்து நார்மல் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இது இந்த மாதிரி ஸ்பீக்கர் நாப்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா விலை அதிகம், 50 ரூபா 60 ரூபான்ட்டு. ஸோ இதோட ப்ரைஸும் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மேக்கர் பஸார் வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அமேசான் டெலிவரியில் தான் வரும். ஸோ அமேசான் டெலிவரியில் உங்களுக்கு வந்து புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு ஏதாவது கொரியரில் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா சில டைம் ட்ராக்கிங் பண்ண முடியாது, சரியாக ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ அமேசான் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறது அதுலேயே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டும் அதாவது சீக்கிரமாகவும் கிடைக்கும். ப்ராடக்ட்டில் வந்து இன்ன வரைக்கும் நான் வாங்கின வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து எல்லா பொருளுமே இருக்குது. இந்த காம்போனன்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பீக்கர் வாங்குறீங்க, வேறு எது சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இது நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதே போல் வந்து இந்த பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய ப்ராடக்ட் வந்து அங்கே தான் வாங்குவேன். ஓகேங்களா? மேக்கர் பஸாரில் தான் வாங்குவேன். விலையும் கம்மியாக இருக்கும். பட் என்னென்னா இப்போ சடனாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்கா கிடைக்காதுங்க. உங்களுக்கு ஒரு 1 வீக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும், இல்லை 2 வீக்ஸாக வெயிட் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு எதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோவோட சுற்றி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அதில் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே போல் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.